நித்யானந்தம் இந்த காணொளியில் உயிரின் மேலான அவஸ்தையாக உள்ள துரிய நிலை மற்றும் துரியாத நிலையில் துரிய நிலை என்ன என்பதை காண்போம். இந்த துரியநிலையை திருமந்திரத்தின் வரிகளில் கொண்டே பார்ப்போம். திருமந்திரம் பாடல் எண் 2159, தலைப்பு தூங்காமல் தூங்கும் சுகம் என்ற பாடல் வரிகள் மூலம் துரியம் இருப்பது சாக்கிரத்து உள்ளே, நரிகள் 14 நஞ்சுண்டு செத்தன, பரிய புறவியும் பதறி பறந்தன, துரியம் இறந்திட சொல்லு ஒண்ணாதே. இந்த பாடலின் பொருள் என்னவென்றால், பேருருக்கம் எனப்படும் துரியநிலை அமைவது நமது விழிப்பு நிலையிலே உள்ளது. இந்த நிலை அடைந்து விட்டால் இதில் ஞான இந்திரியங்கள் 5, கண்ம இந்திரியங்கள் 5, அந்த கரணங்கள் 4 ஆக மொத்தம் 14 தத்துவங்களும் அந்த கருவிகளும் வேலை செய்யாது என்று சொல்கிறார். அது கண்மேந்திரியங்கள் வேலை செய்யாது, ஞானேந்திரியம் வேலை செய்யாது. இந்த 2 வேலை செய்யணும், அதை சார்ந்த அந்த கரணங்கள் வேலை செய்யாது. அப்போ இந்த 4 5 5 10 + அந்த கரணங்கள் 4, இந்த 14 கரணங்கள் வேலை செய்யாது. அவை ஒடுங்கி நின்றுன்னு சொல்கிறாரு. இந்த நிலையில் இந்த துரிய நிலத்தை கடந்த சென்றால் துரியாத நிலை அடையலாம் என்று சொல்கிறார். இந்த துரியாத நிலை அது சொல்லையானது நம்ம அனுபவிக்க தான் வேண்டும்ன்ற மாதிரி குறிப்பிடுகிறார். ஸோ இந்த நிலையை நாம் அடைந்து விட்டால் இந்த துரிய நிலையில் நமக்கு தசவாயுக்கள் 10 மற்றும் பிராணன், ஆன்மா ஆகிய 12 கருவிகள் தான் வேலை செய்யும். இந்த நிலையில் நாம் தனித்து உணர்வு நிலையில் இருந்து சாட்சியாக முதல் நபர், 2வது நபர், 3வது நபர் ஆகிய மூவரையும் காண்போம். இதுதான் துரிய நிலை என்று சொல்கிறார்.